वर्तमान परिस्थितियों में हम ब्राह्मण बच्चों का कर्तव्य क्या है? நிகழ்கால சூழ்நிலையில் பிராமணர்களாகிய குழந்தைகளாகிய நம்முடைய கடமை என்னவாக இருக்கிறது? तो बाप दादा ये विशेष इशारा दे रहे हैं। பாப் தாதா இந்த விசேஷமான செய்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார்। ये भी शांति की शक्ति के वाइब्रेशन चारों ओर फैलाओ। இப்போது சாந்தியின் சக்தியினுடைய வைப்ரேஷனை நாலா பக்கத்திலும் பரப்புங்கள்। सबकी दिल में यही पुकार है। அனைவருடைய மனதிலும் இந்த புகார் அழைப்பு இருக்கிறது। आखिर भी गोल्डन मॉर्निंग कब आवेगी? கடைசியில் இந்த கோல்டன் மார்னிங் எப்போது வரும்? तो आप सभी लाने वाले हो ना? எனவே நீங்கள் அனைவரும் கொண்டு வருபவர்கள் இல்லையா? गोल्डन मॉर्निंग लाने वाले हो? அந்த தங்கமான காலையை வந்து கொண்டு வருபவர்கள் இல்லையா? हाथ उठाओ கையை தூக்குங்கள்। जो समझते हैं कि निमित्त हो। யார் வந்து நாங்கள் நிமித்தமாக இருக்கிறோம் என்று நினைப்பவர்கள்? अच्छा, நல்லது। इतने सारे निमित्त हैं। இத்தனை பேரும் நிமித்தமாக இருக்கிறீர்களா? तो कितने समय में होना चाहिए? அப்போ எவ்வளவு நேரம் வேண்டும்? आप सभी भी खुश हो जाते हैं और बाप दादा भी खुश हो जाते हैं। நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறீர்கள், பாப் தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறார்। देखो ये गोल्डन चांस हर एक को गोल्डन प्रमाण प्राप्त होता है। பாருங்கள், இந்த கோல்டன் சான்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் இந்த கோல்டன் சான்ஸ் வந்து நிரூபணமாகிறது। अभी आपस में जैसे सर्विस की मीटिंग करते हो, இது போல நீங்கள் உங்களுக்குள் சர்வீஸ்க்கான மீட்டிங் வந்து செய்கிறீர்கள்। प्रॉब्लम हल करने के लिए करते हो ना? பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நீங்கள் செய்கிறீர்கள் இல்லையா? ऐसे ये भी मीटिंग करो। அப்படியே இந்த மீட்டிங் கூட செய்யுங்கள்। ये प्लान बनाओ, இந்த பிளானை உருவாக்குங்கள், தயாரியுங்கள்। याद और सेवा। நினைவு மற்றும் சேவை। याद का अर्थ है शांति की पावर। நினைவு என்றால் சாந்தியின் பவர், சாந்தியின் சக்தி।